ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தந்திராவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜாப் எப்படி தேர்ந்தெடுக்கிறது, எப்படி கம்ஃபர்டபுளாக நம்ம அந்த ஜாப் ஒர்க் பண்ணுறது அப்படின்றது பார்க்க போகிறோம். ஏன்னா எனக்கு இந்த ஒர்க்கில் ஒரு 18 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் நிறையா கம்பெனிஸ் நிறையா இது மாறியிருக்கேன். ஸோ எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் எப்படி ஒரு ஜாப் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஜாப் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளான டிஸ்டன்ஸில் இருக்கணும். ஒன்று வாக்கபிள் டிஸ்டன்ஸ், இல்லைனா ஒரு பைக்கில் போகிறீங்க, இல்லைனா ஒரு பஸ்ஸில் ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸ் அவ்வளோதான் இருக்கணும். அதுதான் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா நம்ம பிஸ்னஸ் பண்ணலை, ஜாப் தான் பண்ணுறோம். ஓகே, அப்போ நம்ம சேல்ரி வச்சு தான் நம்ம லைஃப் இருக்கும். நீங்கள் உங்களோட டைமை ரொம்ப ட்ராவலுக்கே 1 ஹவர் 2 ஹவர், போகிறதுக்கு 1 ஹவர், வர்றதுக்கு 1 ஹவர், பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறதுக்கு அரை மணி நேரம் 1 மணி நேரம், இப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டைம் ரொம்ப இதாகும், வேஸ்ட் ஆகும். ப்ளஸ் நம்ம ஆல்ரெடி ஒர்க்கு ஹெவியாக தான் ஒர்க் பார்ப்போம். இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா தேவைப்படும் போது நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம ஜாப் பண்ணும்போது அங்கே இருக்க கமிட்மெண்ட்ஸை நம்ம பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த ஒர்க்கு டயர்டு, ப்ளஸ் நீங்கள் பஸ் ஸ்டாப்பில் நின்று ஒரு 1 ஹவர் நிற்கிறீங்க, அந்த கூட்டத்தில் வர்றது, இப்படி எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரிஸ்கியாக இருக்கும். இன்னொன்று, நீங்கள் ஒர்க் பார்த்த டயர்டோட பஸ்ஸில் அந்த டயர்டை அதை விட மோசமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு லைஃபே ரொம்ப ஒரு வெக்ஸான மாதிரி, ரொம்ப டயர்டான மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதே பிடிக்காத மாதிரி இருக்கும். இது ஜென்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு உமனாக இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுக்கும் அப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம ஜாப் சூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது உங்கள் லைஃபுக்கு ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு பக்கத்தில் ஒரு 3 கிலோமீட்டர்ஸில் போகிறீங்க அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸில் போயிடுவீங்க. அதே மாதிரி திரும்பி ரிட்டர்னில் வரும்போதும் ஒரு 5 மினிட்ஸில் போயிடுவீங்க. இப்போ நீங்கள் ஒரு 1/2 hour 40 மினிட்ஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா, பஸ்ஸுக்காக நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு ஒரு 1/2 hour ஆகும். திரும்பி பஸ் ஸ்டாப்பில் நீங்கள் பஸ் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்புறம் பஸ்ஸில் கூட்டத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நீங்கள் அந்த இடத்துக்கு ஒர்க் பண்ணுற ஸ்டேஷனுக்கு போய் இதுலேயே உங்களுக்கு பாதி டயர்டாயிரும். நீங்கள் உங்களுக்கு எனர்ஜி காலையில் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. ஆனால் நீங்கள் ட்ராவல் பண்ணி நடந்து அங்கே போய் நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் பயங்கரமாக டயர்ட் ஆகிருவீங்க. ஸோ அங்கே நீங்கள் பண்ண வேண்டிய ஜாப்பை ஒழுங்காக பண்ண முடியாது. திரும்பி பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஃபுல்லாகவே டயர்டில் இருப்பீங்க. திரும்பி நீங்கள் ஈவினிங் வர்றீங்க அப்படின்னா அப்பையும் டயர்டாக இருக்கும். டயர்டாக இருந்து திரும்பி வீட்டுக்கு வர்றதுக்கு நைட் ஆகிரும், 7 o'clock 8 o'clock. அப்போ நீங்கள் உங்களோட என்ஜாய் பண்ணுற டைம், இப்போ நீங்கள் ஜாப் போகிறதே நம்ம சர்வைவல் பண்ணுறதுக்கும் லைஃப்பை என்ஜாய் பண்ணுறதுக்கும் தான். ஆனால் நீங்கள் சர்வைவல் பண்ணுறதுலையே ஃபுல் டைம் அந்த ஜாப் ஓரியன்ட் டைமே ஃபுல்லாகவே எடுத்துரும். காலையில் இப்போ இதே இது நீங்கள் ஒரு 8:45 போகிறீங்க ஒர்க்குக்கு அப்படின்னா, நீங்கள் பக்கத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு 8:30 8:35 கிளம்பிடுவீங்க. இப்போ இதே இது ஒரு 1 hour ட்ராவல் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இதே 8:30 போகணும்னா கிட்டத்தட்ட 6 o'clock அப்படி தான் பஸ் ஸ்டாப் போனால் தான் ஒரு 1/2 hour 6:30 பஸ்ஸை பிடிச்சா தான் அங்கே போகிறதுக்கு. இல்லை மேக்ஸிமம் ஒரு 6:30 7 o'clock நீங்கள் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் முன்னாடியே நீங்கள் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போ நீங்கள் இங்கேருந்து நீங்கள் நார்மலாக உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ் சாப்பிட்டு குளிச்சுட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பக்கத்தில் இருந்துச்சுன்னா. ஆனால் இது ரொம்ப லாங்காக இருந்துச்சுன்னா அது ரொம்ப கஷ்டம். இப்போ இதே இது ஒரு ரெய்னி சீசன், மழை பெய்யுது அப்படின்னா பக்கத்தில் இருந்தெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே இது நீங்கள் லாங் ட்ராவலில் இருக்கீங்கன்னா அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதெல்லாம் யோசித்து பார்க்கணும். இன்னொன்று, ஃபைனான்ஷியலாக ரொம்ப மெயின். இப்போ நீங்கள் ஒரு 1 hour போகிறீங்க அப்படின்னா இப்போதைக்கு நம்மளோட பஸ் ஃபேரே 25 rupees வந்துடுது. திரும்பி வர்றதுக்கு 50 rupees. மற்றது ஒரு ஸ்நாக்ஸு, ஒரு டீ சாப்பிட்றோம் அப்படின்னா அதுக்கு ஒரு 30 rupees. கிட்டத்தட்ட ஒரு மினிமம் ஒரு 100 rupeesன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் மந்த்லியே 3000 rupees உங்கள் ட்ராவல்லையே பஸ் ஃபேர் அண்ட் ப்ளஸ் ஸ்நாக்ஸு இதுக்கே ஆகும். இப்போ நீங்கள் இங்கே ஒரு சேலரி வாங்குறீங்க அப்படின்னா அதை விட சிட்டியில் கொஞ்சம் கூட இருக்கும். ரொம்பலாம் கூட இருக்காது. ஒரு 2000 3000 2000 தான் இருக்கும். ஆனால் அந்த வாங்கினாலும் நீங்கள்
மற்ற செலவுக்கு செலவு பண்ணி தான் ஆகணும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு டைமும் வேஸ்ட் ஆயிரும், உங்களுக்கு வந்து என்ஜாய்மெண்ட்டாகவும் இருக்காது. ஸோ அது ஃபைனான்சியலாகவும் உங்களுக்கு வந்து நிறையா சேல்ரி வாங்குகிற மாதிரி, நிறையான்றதில் கூட வந்து ஒரு கம்மியாக தான் கொடுப்பாங்க. இன்னொன்று, நீங்கள் ஒரு இடத்துல அதிக வருஷம் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அங்கே இருக்க கம்ஃபர்டபுள் வந்து புதுசாக போகிற இடத்துக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்காது. இங்கே ஒரு இடத்துல நீங்கள் தக்க வச்சுருவீங்க, ஆனால் அதே ப்ளேஸ் வந்து அந்த இடத்துல கிடைக்குமான்றது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ப்ளஸ் வந்து ஒரு இடத்துல இப்போ நம்ம ஜாப் பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு வயசாக வயசாக வந்து அவங்க வந்து வெளியில் அனுப்புறதுக்கு தான் பார்ப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே ஒரு ஜென்னாக இருக்கட்டும், ஒரு ஃபீமேலாக இருக்கட்டும். ஸோ நம்ம வந்து எங்கே நிரந்தரமாக நம்மளுக்கு கிடைக்குமோ அங்கேயே இருக்கிறது வந்து ட்ரை பண்ணுறது வந்து ஒரு குட்டான விஷயம். ஓகேவா? நீங்கள் அதை தேர்ந்தெடுக்கும்போது ரொம்ப கவனமாக தான் இருக்கணும். இன்னொன்று, நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆப்ஷன்ஸை ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பக்கத்தில் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறீங்க, உங்கள் ஏரியாவிலே இருக்கீங்க, இப்போ அங்கே திரும்பி வந்தால் திரும்பி ஜாயின் பண்ண முடியுமா? ஆனால் அந்த மாதிரி இடங்கள் நம்ம ஒர்க் பண்ணுற இடம் ஒரு 2-3 இடம் தான் இருக்கும். அதை ஃபுல்லாகவே இருந்தீங்கன்னா நீங்கள் அப்புறம் ஜாப்புக்கு வந்து எடுத்தேறி சிட்டிக்குள்ளே தான் போகணும். அது ரொம்ப வேறு வழியே இல்லாமல் இருக்க தான் செய்யும். ப்ளஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஏர்னிங் ப்ராசஸ் ரொம்ப முக்கியம்தான். ஸோ நம்ம வந்து மற்ற வழிகளில் வந்து இந்த வெளியில் வேலை பார்த்தா எப்படி டைம் ரொம்ப எடுத்துக்கிறோமோ அந்த இடத்த நீங்கள் பக்கத்தில் ஒர்க் பண்ணிவிட்டு வேறு வழிகளில் எப்படி ஏர்ன் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் ஒரு ஐடியா பண்ணிங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு குறிப்பிட்ட சேல்ரி நம்ம வந்து ஏர்ன் பண்ண முடியும். வெவ்வேறு 2-3 சோர்ஸில் வந்து நம்ம வந்து பணத்தை வந்து ஏர்ன் பண்ணிக்கிட்டு செலவு பண்ணுறதுலையும் கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷனை நம்மளாக க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான என்ஜாய்மெண்ட் உள்ள ஒரு ஜாப் ஓரியன்டாக நம்ம பார்க்க முடியும்.